அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். 1 பேதுரு 5:6 வசனம் சொல்லுகிறது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அப்போ ஏற்ற காலம், சரியான காலம். அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கென, உங்கள் உயர்வுக்கென குறித்திருந்த காலத்திற்குள்ளாக நீங்கள் வந்து விட்டீர்கள். உங்களுடைய ஏற்ற காலத்திற்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்க நினைக்கலாம், ஐயோ என்னுடைய காலம் எப்ப? ஆண்டு சொல்லுத சீசன் இஸ் நவ். இதுதான் ஏற்ற காலம். இந்த ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி. அப்படி என்று சொன்னால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? நம்மை உயர்த்தும் தேவனாய் இருக்கிறார். நான் சொல்றேன் அருமையானவர்களே, எந்த மனிதர்கள், எவ்வளவு பெரிய மனிதர்கள் உங்கள் உயர்வை தடுக்க எவ்வளவு சதி திட்டங்களை தீட்டி இருந்தாலும் இந்த தேவன் உயர்த்தும் தேவன். இவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். உயர்த்துவார். எப்படி உயர்த்துறார் பாருங்க. அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கும் போது நம்மை உயர்த்துகிறார். எப்போ உயர்த்துறாருன்னா, அவர் கைக்குள்ள அடங்கி இருக்கிறப்ப, அவர் கைக்குள்ள அடங்கி இருக்கும் பொழுது அவர் கண்மலையின் உச்சியிலே உயர்த்துகிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், அவருடைய சித்தத்திற்குள்ளாக நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருங்கள். நிறைய பேர் உங்களோட முன்னாடி போயிருக்கலாம். உங்க பிஸ்னஸை காட்டிலும் அவங்க பிஸ்னஸ் நல்லா சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தர் கரத்தில் அடங்கிருங்கள். போட்டோம், கர்த்தர் கையில நீங்க இருங்க. அவர் கரத்திற்குள்ளாக உங்களை தாழ்த்தி அர்ப்பணித்திருக்கும் பொழுது அவர் உங்களுடைய ஏற்ற காலமாகிய இந்த காலத்திலே கண்மலையின் உச்சியிலே கொண்டு போய் நிறுத்துவார். இப்போது உங்கள் தலை உங்கள் சுற்றி இருக்கிற எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்தப்படும். கர்த்தர் உயர்த்துவார். அதுதான் அவருடைய உயர்வு. எனவே இந்த தேவன் உயர்த்தும் தேவனாய் இருக்கிறார். நான் இந்த தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களை உயர்த்துகிற நாளாக இருக்கும். கண்மலை உச்சியிலே எட்டாத உயரங்களிலே கொண்டு போய் அமர பண்ணுவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். பாருங்க, தாவீதை அப்படியாத்தான் உயர்த்தினார். அவன் சவுலை நான் கொல்ல மாட்டேன், கர்த்தர் என்ன உயர்த்தணும் அப்படின்னு உட்காந்துருக்கான். கர்த்தர் பாருங்க, முழு இஸ்ரவேலுக்கும் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இயேசு தன்னை தாழ்த்தினார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். நான் சொல்லுகிறேன், இந்த காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அவருடைய பலத்த கைக்குள்ளாக அடங்கிருங்கள். எட்டாத உயரத்திலே உங்களை போய் உட்கார பண்ணுவார், நிறுத்துவார். கண்மலை உச்சியிலே நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவதை யாராலும் தடுக்க முடியாது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.